மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, Your Father which art in the heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in the earth as it is in the heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debtors as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead you not into the temptation, but deliver you from evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, என் தங்கச்சிக்கு இந்த கம்பெனியில் வேலை செய்கிறாருன்னு எங்கள் அப்பாட்ட சொன்னேன். கொக்கோகோலா கம்பெனின்றது நம்ம இந்தியாவில் இந்துஸ்தான் அதோட கம்பெனியில் தான் இருக்குது. அந்த கம்பெனியோட இதுதான். அதில் சில கம்பெனிஸ், சில ஐட்டம்ஸ், த குரூப் ஆஃப் த ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, ப்ராடக்ட்ஸ்லாம். இதெல்லாம் அவங்களது தான். இந்த கம்பெனியில் தான் அப்போதுலேருந்து வேலை செய்கிறான். அதனால தான் டெய்லி லேட்டாக வரான். அங்கே இருக்க மேனேஜர் ரெகுலராக லேட்டாக அனுப்புகிறான். இது என்னதுன்னு தெரில. இதனால தான் அவன் குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அவர் நம்பலை. அப்புறம் கூகுளில் சர்ச் பண்ண சொன்னேன். அப்போ அவர் பார்த்தாரு, இந்துஸ்தான் கம்பெனி, இந்துஸ்தான் அப்படின்னு போட்டுருந்தது. அப்புறம் நம்புகிறாரு. அதுக்கப்புறம் நீலாம் அவளுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்காத, நீ கொடுக்க தகுதியே கிடையாது, ஏன்னா நீ வீட்டுக்கு காசே கொடுக்கல அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் தானே காசு தரணும், நான் காசு தரக்கூடாது, எனக்கு நீங்கள் சாப்பாடெலாம் கொடுக்க வேணாம், டேபிளெல்லாம் திறந்து வைக்காதீங்க, நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டேன். அவர் தான் கொடுக்கணும்னு சொல்லும்போது அவர் திறந்து எனக்கு கொடுத்தாரு. நான் தான் கொடுக்கணும்னு சொல்லும்போது எனக்கு வேணாம் அப்படின்னு அவருக்கு சொல்லி அனுப்பிச்சாச்சு. அதேமாதிரி, நீ எதுக்கு அவளை காசு கொடுத்து அங்கே பார்க்க நிப்பாட்டிருக்கா, உனக்கு இது கூட அறிவு இல்லையா அப்படின்றேன். என் வண்டி நான் பாதுகாக்கிறதுக்கு நிப்பாட்டுறேன். இப்போ அந்த வீட்டில் நான் வண்டி நிப்பாட்டினா யாருமே என்ன எப்படி பாதுகாக்க, வண்டி கொண்டு நல்ல நிலமையில இருக்கும்ன்றது எனக்கு தெரியாது. 4 வருஷம் அங்கே நிப்பாட்டியாச்சு. வண்டி வெயில்லையும் மழையிலையும் மோசமாக தான் போயிருக்கு. பெயிண்டெல்லாம் போய் ஒரு வாட்டி இந்த மழைநீர் கால்வாய்க்கு காங்கிரீட் போடுறவங்க என் வண்டிக்குள்ளே திருச்சி விட்டு போயிட்டாங்க. அதை நான் கஷ்டப்பட்டு தான் தொடச்சி எடுத்தேன். கிராச்சஸ் ஆகிடுச்சு வண்டிலாம். அந்த மாதிரி அந்த இடத்துல இருக்கிறதே வண்டி சேஃப்டி கிடையாது. இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க போகிற இந்த வண்டி நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். நான் அமெரிக்கா போகும்போது என் சர்ச்சுக்கு அவங்க அதை வச்சுப்பாங்கன்னா கிஃப்டாக கொடுத்துட்டு போவான். பிஸ்னஸ்க்கு தனியாக ஒரு பிஸ்னஸ் நேமில் ஒரு வண்டி எடுத்துருவேன். இதுதான் என்னோடய ஐடியா. பேட்ரி வண்டி தான் எடுக்கணும். அடுத்த ஒரு கடவுள். டிரைவிங் ஸ்கூல் பிஸ்னஸ்க்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று தினத்தில் 2 ஆர்டரு. அதில் முந்தின நாள் ஆர்டரு 609 ரூபா பைசாவை கெட்டுன்னு சொல்லி வந்தது எனக்கு மெசேஜ். கெட்டினா தான் நீ திருப்பி போய் ஆர்டர் எடுத்து உன்னால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஜொமேட்டோவில் வந்தது. அதுக்கப்புறம் நான் போயிட்டு கோடம்பாக்கத்தில் ஒரு கடையில் போயிட்டு ஜொமேட்டோ ஐடியை சொல்லி 610 ரூபா கொடுத்தேன். அதுக்கு கமிஷனாக 20 ரூபா வாங்கிட்டாங்க. 1000 ரூபாய்க்கு 20 ரூபா அப்படின்னு. இது தெரிஞ்சுருந்தால் நான் என் அக்கௌண்ட்லேருந்து நான் கேட்டுட்ருப்பேன், எதுக்கு நான் உங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்னு உங்ககிட்ட சொன்னேன். அவங்க கேட்டுக்கல. சரி, அப்படியே கட்டியாச்சு அந்த அமௌண்ட்டை.
இருந்தாலும் அது ஜொமேட்டோ காசு தானே, அது வந்து நம்ம அக்கௌண்ட்லேருந்து போகிறது நம்ம செலவு பண்ண மாதிரி இருக்கும். அதனால் ஜொமேட்டோ ஐடி போட்டு அது அப்படி பண்ணுறது பெட்ரு. இருந்தாலும் கஸ்டமர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு காசு வந்து கையில் கொடுக்காம ஆன்லைன்லேயே கொடுத்துட்டா பெட்ரு. நம்மளுக்கு பே பண்ண வேண்டிய ஜொமேட்டோ, அவங்க நம்மளுக்கு பே பண்ணலாம், நம்ம அவங்க எம்ப்ளாயின்றனால. அவங்க காசை நம்ம அக்கௌண்ட்லேருந்து நம்ம பே பண்ணும்போது நம்மளுக்கு அது வந்து தேவையில்லாத கணக்கு தான் அது. நான் சொல்லி தெரிவிக்க விரும்புகிறேன். டிஜிட்டலில் எல்லாமே மாறிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். என்னை பொறுத்த மாட்டல, ஒரு பொருளை ஆர்டர் பண்ணால் அது ஆன்லைனில் தான் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இஸ் வெரி பெட்டர் தென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நேற்று 2 ஆர்டருக்கு எவ்வளோ, ஒரு ஆர்டருக்கு 69 ரூபா, அதுவும் 6 கிலோமீட்டர் தூரம். இன்னொரு ஆர்டருக்கு 25 ரூபா, அது பக்கத்துலேயே. 2 ஆர்டர் எடுத்தேன். இப்போ வரைக்கும் எனக்கு 250 ரூபா என்னமோ நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இன்னும் 150 ரூபா நான் இது பண்ணிட்டேன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய 400 சில்லற ஃபினிஷ்டு. இதுக்கப்புறம் அவங்க எனக்கு தான் கொடுக்கணும். அவங்க அதேமாதிரி ஸ்விக்கிலையும் நான் செஞ்சுட்டு இருந்தேன். ஸ்விக்கியில் இது வரைக்கும் நான் தான் பே பண்ணியிருக்கேன் தவிர அவங்க எனக்கு ஒரு வாட்டி கூட பே பண்ண மாதிரி எனக்கு தோணலை. அதை லாகின் பண்ணி எப்படியாச்சுன்னா அவங்கக்கிட்ட நம்ம கேட்கணும் எப்படின்னு. ஜொமேட்டோவோட ஸ்விக்கி நல்லா இருந்தது, ஏன்னா அதில் வந்து இன்ஸ்டாமார்ட்னு சொல்லி நல்லா இருந்தது, ஈஸியாக இருந்தது பார்ட் டைமாக செய்ய. ஆனால் காசு எதுவும் வரலையே, நம்ம சும்மா போய் அதில் ஒர்க் பண்ணினா பிரயோஜனம் இந்த மாதிரி இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி படிக்க வேண்டிய வசனம் வந்து பார்த்திங்கன்னா உபாகமம். அதேமாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் அமெரிக்காவில் இருக்காங்க, டிபானா பெரேரா. ஃப்ரெண்ட்ஸுன்றத விட சர்ச்சையுடைய எல்டர்ஸ் அவங்க. எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவர் பெரேரான்றவர். அவரோட நம்பர் என்கிட்ட இருக்குது. கிறிஸ்மஸ்க்கு அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும். டிபானா வந்து என்னை, அவங்க அம்மா அவங்களாம் வந்து என்னை இது பண்ணியிருக்காங்க, ஹக் பண்ணியிருக்காங்க. அவருக்கு நான் கிஃப்ட் கூட பண்ணியிருக்கேன், என்னோடய ஹெட்ஃபோன்ஸ், ஆப்பிள் ஹெட்ஃபோன்ஸ். எங்கள் அம்மாவுக்கு ஃபோனை கிஃப்ட்டு கொடுத்தேன். அவருக்கு வந்து கிஃப்டாக வந்து என்னுடைய ஆப்பிள் 6 ஃபோனுடைய ஹெட்ஃபோன்ஸ் அவர் கிஃப்டாக கொடுத்தேன். அவர் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு ஒரு ஃபோட்டோ பிக்சர் இது பண்ணார், எடுத்தாங்க. உங்கள் அம்மா எடுத்தாங்க ஃபோட்டோ. அவன் சென்னை ஒரு நாள் வந்திருக்கும் போது நடந்தது. அவர்கிட்டையும் பேசணும். வீடியோ காலில் பேசியிருக்கேன் 2 பேர்கிட்டையும். டிபானாக்கிட்டையும் பேசியிருக்கேன், பெரேராக்கிட்டையும் பேசியிருக்கேன். அஜய் ஒரு கனடாவில் டொரண்டோவில் இருக்கார், அவர்கிட்டையும் பேசியிருக்கேன். எங்ககிட்டலாம் நான் பேசணும், கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சொல்லணும். அவங்க நம்பர் இருக்குது. அஜய் இது ஃபேஸ்புக்கில் தான், அவர் மெசேஜர் மூலமாக தான் அவர்கிட்ட பேசுகிறேன். இவங்க 2 பேர்கிட்ட அவங்க எனக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்தாங்க, அவங்களோட நம்பர், யூஎஸ் நம்பர். பெரேரா எனக்கு ஒரு சின்ன ஒரு இது மாதிரி லெட்ரு மாதிரி, சின்ன லெட்டரும் ஒரு ஃபோட்டோ எனக்கு கொடுத்தாரு. டிபானா எனக்கு ஒரு பெல்ட்டு, லெதர் பெல்ட்டு ஒன்று கொடுத்தாரு எனக்கு. அதை நான் வேறு ஒருத்தர் கிஃப்டாக கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலர் டை வந்து டிபானா கொடுத்தது. புள்ளியாக இன்னொரு டை இருக்குது, அது வந்து பெரேரா கொடுத்தது. பெரேரா ஒரு சட்டை கொடுத்தாரு. இதெல்லாம் நான் வச்சுருக்கேன், அவங்க எனக்கு பண்ண நன்மைகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி படிக்க வேண்டிய வசனம் பார்த்திங்கன்னா உபாகமம் 4ஆம் அதிகாரம் வசனம் 1. இஸ்ரவேலரே, நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கும் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்திலே நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்திரித்து கொள்ளும்படிக்கும் நீங்கள் கைக்கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளில் நியாயங்களையும் கேளுங்கள். Now therefore hear, Canaan of Israel, and to this statutes and to the judgments which I touch you for to do them, that he may live and go in and possess in the land in which the Lord God of your fathers will give you. 2. நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கைக்கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பித்த
இருக்கிற வசனத்தோடு நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். Ye shall not harden unto the words which I commandments you, neither shall ye diminish out from it, that ye may keep the commandments of the Lord you God, which I commandments you. வசனம் 3. பாகால் பேரின் நிமித்தம் கர்த்தர் செய்ததை உங்கள் கண்கள் கண்டிருக்கிறது. பாகால் பேரை பின்பற்றின மனிதரை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இராதபடிக்கு அழித்து போட்டார். Your eyes have seen that the Lord and it because of the Baal-Ber. For all the men that followed Baal-Ber, the Lord they God hate destroyed them from the among you. வசனம் 4. ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றிக் கொண்டு நீங்கள் எல்லோரும் இந்த நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள். But he that cover unto the Lord your God are alive every one of you this day. வசனம் 5. நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்தில் நீங்கள் கை கொள்ளும் பொருட்டு உன் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியமனங்களையும் போதித்தேன். Behold, I have the true God. You satisfied the judgment, even as the Lord my God commandments me, that he should do so in the lands whither ye go it possess it. வசனம் 6. ஆகையால் அவைகளை கை கொண்டு நடவுங்கள். ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு முன் ஞானமும் விவேகமும் இருக்கும். அவர்கள் இந்த கட்டளைகளை எல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியை ஞானமும் விவேகமுள்ள ஜனங்கள் என்பார்கள். Be therefore and do them, for this your wisdom and your understanding in the sugar of the nations, which I shall and hear all these states, and say, and surely this great nation is a wish and understanding people. வசனமேல் நம்முடைய தேவனாகிய கர்த்தரையை தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நாமும் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதி எது? For what nation is there is so great, who hate God and show nigh unto them, as the Lord your God is in all things that we called upon him for. வசனம் 8. இந்த நாளில் நான் உங்கள் விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமையாக்கும். இந்த ஒத்த இவ்வுலக நீதி உள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதி எது? And what nations is there and so great, that hate and states and the judgments of the righteous as all these laws which I set before you this day. வசனம் 9. ஓரேப்பிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும்போது கர்த்தர் என்னை நோக்கி ஜனங்களை என்னிடத்தில் கூட்டி வரச் செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். அவர்கள் பூமியிலே உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்து இருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்க கடவர்கள் என்று சொல்லிய நாள். Only take heed to thyself and keep thy soul diligently, lest thou forget the things which thine eyes have seen, lest they depart from the heart all the days of the life, but teach them their sons and their sons. வசனம் 10. உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும் உன் ஜீவனுள்ள எச்சரிக்கையிலிருந்து உன் ஆத்துமாவை
ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகள் உன் பிள்ளைகளுக்கு உன் பிள்ளைகள் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். Especially the day that thou stoodest before the Lord thy God in Horeb, when the Lord said unto me, Gather me people together, and I will make them hear me words, that they may learn for fear me all the days that they shall live upon the earth, and that they may teach their children. வசனம் 11. நீங்கள் சேர்ந்து வந்து மலையின் அடிவாரத்தில் நின்றீர்கள். அந்த மலையின் வானத்தை அளவிய அக்கினி எரிய இருளும் மேகமும் அந்தகாரமும் சூழ்ந்தது. And they come near and stood under the mountains, and the mountains were knit with fire unto the midst of the heaven, which the darkness and cloud and thick dryness. வசனம் 12. அந்த அக்கினி நடுவிலிருந்து கர்த்தரே உங்களோட பேசினார். வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள். அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதன்றி ஒரு ரூபத்தையும் காணவில்லை. And the Lord and speak unto you out of the midst of the five heard the voice of the words, but show no similitude, only he heard a voice. வசனம் 13. நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்று அவர் உங்களுக்கு உங்கள் கட்டளையிட்ட 10 கற்பனைகளாகிய தம்முடைய உடன்படிக்கைகளை அவர் உங்களுக்கு அறிவித்து அவைகளை 2 கற்பனைகளை எழுதினார். And he declared unto you these covenants, which he commandments you, perform even 10 commandments, and he write them upon 2 tables of the stone. வசனம் 14. நீங்கள் சுதந்தரித்து கொள்ள போகிற தேசத்திலே நீங்கள் கை கொள்ள வேண்டிய கட்டளைகளையும் நியாயங்களையும் உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று அக்காலத்திலே கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார். And the Lord commanded me that time that teach you the statutes and judgments, that he may do them in the lands whither ye go over passes it. வசனம் 15. கர்த்தர் ஓரேப்பிலே அக்கினியின் நடுவிலிருந்து உங்களுடனே பேசின நாளிலே நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லை. Take you therefore good heed unto yourselves, for he showed no manner of the similitude, and the day that Lord and speak unto you in the Horeb, out of the midst of the fire. வசனம் 16. ஆகையால் நீங்கள் உங்களை கெடுத்துக்கொண்டு ஆண் உருவும் பெண் உருவும் let you the corrupt yourselves and make you graven image, the similitude, the any finger, the likeness of male of females. வசனம் 17. பூமியில் இருக்கிற யாதொரு மிருகத்தின் உருவம், ஆகாயத்தில் பறக்கிற சட்டையில் உள்ள யாதொரு பட்சியின் உருவம், the likeness of any beast that is on the earth, the likeness of the any winged flow that fled in the air. வசனம் 18. பூமியில் உள்ள யாதொரு உருவமும் பிராணியின் உருவமும் பூமியின் கீழ் தண்ணீரில் உள்ள யாதொரு மச்சத்தின் உருவமுமாய் இருக்கிற இவைகளின்
யாதொரு உருவத்திற்கு ஒப்பான விக்கிரகத்தை உங்களுக்கு உண்டாக்காத படிக்கும். And the links after any things that creeped and the ground, and the links after any flash that is the waters burneth the earth. வசனம் 19. உங்கள் கண்கள் வானத்திற்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி இவைகளை தொழுது சேவிக்க இணங்காத படிக்கும் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். And lest the lift up thine eyes unto heaven, and when thou sets the sun and the moon and the star, even all the host of the heaven, shoulders be driven to the worship them and serve them, which the Lord their God had divided unto all nations under the whole heaven. வசனம் 20. இந்த நாளிலே நீங்கள் இருக்கிறது போலவே தமக்கு சுதந்திரமான ஜனமாகும்படி கர்த்தர் உங்கள் சேனைக்கு கொண்டு உங்கள் எகிப்து என்னும் இருப்புக்கோளிலிருந்தும் புறப்பட பண்ணினார். But the Lord had taken you and brought you forth out of the iron furnaces, even out of the Egypt, to be unto the peoples of the inheritance, as he are this day. வசனம் 21. கர்த்தர் உங்கள் நிமித்தம் என் மேலே கோபம் கொண்டு நான் யோர்தானை கடந்து போவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக்கி கொடுக்கிற அந்த நாளில் தேசத்தில் நான் பிரவேசிப்பதுமில்லை என்று ஆணையிட்டார். Furthermore, the Lord was angry with me for your sake, and swore that I should not go over Jordan, and that I should not go in unto that good land, which the Lord and thy God and giveth thee for inheritance. வசனம் 22. அதனால் இந்த தேசத்திலே நான் மரணம் அடையும் வேண்டும். நான் யோர்தானை கடந்து போவதுமில்லை. நீங்களே கடந்து போய் அந்த நாள் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். But I must did in this land. I must not go over Jordan, but he shall go over and passes that God land. வசனம் 23. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுடனே பண்ணின உடன்படிக்கையை மறந்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேண்டுமென்று விலகின இவ்வித சாயலான விக்கிரகத்தை உங்களுக்கு உண்டாக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். Take heed unto yourselves, lest you forget the covenant of the Lord your God, which he made with you, and make you grow an image over image, are the likeness of the anything which the Lord thy God and hate and forbade thee. வசனம் 24. உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி, அவர் எரிச்சல் உள்ள தேவன். For the Lord and thy God is consuming fire, even a jealous God. வசனம் 25. நீங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் பெற்று தேசத்தில் வெகு நாள் இருந்த பின் நீங்கள் உங்களை கெடுத்து யாதொரு விக்கிரகத்தையாவது யாதொரு சாயலான சொர்பத்தையாவது பண்ணி உன் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தால்,
When thou shalt and beget children and the children's children, and he shall and have remained long in the law, and shall and corrupt yourselves and make graven image, are the links of any things, and shall do evil in the shepherd of the land, Lord their God, to provoke him to hunger. வசனம் 26. நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்தரிக்கப் போகிற தேசத்தின் இராமல் சீக்கிரமாய் முற்றிலும் அழிந்து போவீர்கள் என்று இந்த நாளில் உங்களுக்கு விரோதமாய் வானத்தையும் பூமியையும் சாட்சி வைக்கிறேன். நீங்கள் அதிலே நெடுநாள் இராமல் நிர்மூலமாக்கப்படுவீர்கள். I call heaven and earth witness against you these days, that you shall soon utterly pressed from out the lands and whereunto you go over Jordan to possess it, you shall and not prolong your days upon it, but shall utterly be destroyed. வசனம் 27. கர்த்தர் உங்கள் ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பார். கர்த்தர் உங்களை கொண்டு போய் விட போகிற ஜாதிகளிடத்திலே கொஞ்சம் ஜனங்களாய் மீந்திருப்பீர்கள். And the Lord and shall scepter you among the nations, and shall and be lift few in numbers among the heathen, whither the Lord shall and lead you. வசனம் 28. அங்கே காணாமலும் கேளாமலும் சாப்பிடாமலும் முகராமலும் இருக்கிற மரமும் கல்லுமான மனுஷர் கைவேலையை தேவர்களை சேவிப்பார்கள். And there he shall and serve gods, the work of man's hands, and wood and stone, which an nature see, near hear, near heat, near smell. வசனம் 29. அப்பொழுது எங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய்? உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டிடவாய். But if from then is thou shalt seek the Lord thy God, thou shalt find him, if thou seek him with all the heart and with all the soul. வசனம் 30. நீ வியாகுலப்பட இவைகளெல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும்போது கடைசி நாளிலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாய். ஆனால் when thou art in the tribulation, and all those things are come upon thee, even in the latter days, if thou turn to the Lord thy God, and shalt be obedient unto this voice. வசனம் 31. உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். For the Lord thy God is the miracle God, merciful God. He will not and forsake thee, neither destroy thee, ne'er forget the covenants of their fathers which he swore unto them. வசனம் 32. தேவன் மனுஷனை பூமியிலே சிருஷ்டித்த நாள் முதல் உனக்கு உன் இருந்த பூர்வ நாட்களிலே வானத்தின் ஒரு முனை தொடங்கி
அதன் மறுமுனை மட்டுமல்ல, எவ்விடத்திலாகிலும் இப்படிப்பட்ட பெரிய காரியம் நடந்தது உண்டோ, அப்படிப்பட்ட காரியம் கேள்விப்பட்டது உண்டோ? For ask no one of the days that are the passes which were and before thee, since the days that God created man upon the earth, and shake from the one side of the heaven unto the other water there yet burn any such things as these great things. Is are the heat burn hard like it? வசனம் 33. அக்கினியின் நடுவில் இருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டபொழுது யாதொரு ஜனமாவது கேட்டதாவதும் உயிரோடு இருந்ததும் உண்டோ? Did ever people hear the voice of God speaking out of the midst of the fire? If thou hast heard and lives. வசனம் 34. அல்லதும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்தில் உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடி எல்லாம் தேவன் அந்நிய ஜனங்களின் நடுவிலிருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தங்களினாலும் வல்லமையினாலும் கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினது உண்டோ என்று நீர் விசாரித்து பார். Our hate and God has said to go and take him nations from them midst of the another nations by temptations, by sickness, and by wonders, and by wars, and by mighty hands, and by a stretched out arm, and by great and dross, according to all the lands your God did for you in Egypt before your eyes. வசனம் 35. கர்த்தரே தேவன், அவர் அல்லாமல் வேறொருவருமில்லை என்பதை நீ அறியும்படிக்கு இதுவே உனக்கு கட்டப்பட்டது. Unto thee it was and showed that thou mightest know that the Lord and he this God, and there is no less beside him. வசனம் 36. உன்னை உபதேசிக்கும்படிக்கு அவர் வானத்திலிருந்து உமது சத்தத்தை உனக்கு கேட்க பண்ணி பூமியிலே தமது பெரிய அக்கினியை உனக்கு காண்பித்தார். அக்கினி நடுவிலிருந்து உண்டான அவருடைய வார்த்தைகளை கேட்டாய். Out of the heaven he made thee to hear his voice, that he might instruct thee and upon earth. They showed thee his great fear of fire, and thou heardest the words out of the midst of the fire. வசனம் 37. அவர் உன் பிதாக்களின் அன்பு கூர்ந்தபடியால் அவர்களுடைய பின் சந்ததியை தெரிந்து கொண்டாய். And because he loved the fathers, therefore they chose their seed after them, and forgot thee out in this sorrow. It is the mighty power out of the Egypt. வசனம் 38. உன்னிலும் பலத்த பெரிய ஜாதிகளை உனக்கு முன்னின்று துரத்தவும் உன்னை அழித்து கொண்டு போய் இந்த நாளிலே இருக்கிறது போல அவர்கள் தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கவும்
உன்னை தமது முகத்துக்கு முன் தமது மிகுந்த வல்லமையினாலே எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். To drive out of nations, for from therefore the great and mighty, then thou art to bring thee in to give thee their lands for an inheritance, as it is this day. வசனம் 39. ஆகையால் உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன், அவரையே தவிர வேறு ஒருவர் இல்லை என்பதை நீ இந்த நாளில் அறிந்து உனது மனதில் சிந்தித்து, can now therefore this day and consider it is any heart that the Lord he is God in heaven above and upon the earth earth there is no need less. வசனம் 40. நீ உனக்கு பின் வரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றென்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாளாயிருக்கும்படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கைக்கொள்ள கடவாய் என்றார். Thou shalt keep and therefore these statutes and these commandments which I command thee this day, that it may go well with thee and with thy children after thee, and that thou mayest prolong thy days upon the earth, which the Lord and thy God and give it thee over for ever. வசனம் 41. முற்பகையின்றி கைப்பிசைக்காய் பிறனை கொன்றவன் அடைக்கல பட்டணங்களில் ஒரு பட்டணத்தின் தப்பி ஓடி பிழைத்திருக்க வழியாக. Then Moses soured there and cities, and this said Jordan tower, the sun rising. வசனம் 42. ரூபனின் சேர்ந்த சமான பூமியாகிய வனாந்தரத்தில் உள்ள செபீருக்கும் காத்தியரை சேர்ந்த கீலியாத்திரில் உள்ள ராமோகத்துக்கும் மனாசேயரை சேர்ந்த பாசானில் உள்ள கோலான் ஆகிய that the shall might and fall titter which and should and kill this Nagbar and were and hated him not in times past, and that feeling unto one of these cities he might live. வசனம் 43. 3 பட்டணங்களில் மோசே யோர்தானுக்கு இப்புறத்தில் சூரிய உதய திசையிலே ஏற்படுத்தினான். Namely Bezar in the wilderness, in the plain country of the Rubanians, and Tromat in the Galilee of the Gadites, and Galen in Basan of the Mansists. 44. இதுவே மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு விதித்த பிரமாணம். And this is the law which Moses said before the children of Israel. 45. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு யோர்தானுக்கு இப்புறத்தில் இஸ்போனிலே குடியிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகேனுடைய திசையிலுள்ள பெத் போருக்கு எதிரான பள்ளத்தாக்கில் அவருக்கு மோசே சொன்ன சாட்சிகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. These are the testimonies and the statutes
and the judgments which Moses speak unto the children of the Israel after they come for out of the Egypt. வசனம் 46. மோசேயும் இஸ்ரவேலின் புத்திரரும் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு அந்த ராஜாவை முறியடித்து, and these days Jordan in the valley over against Bet-Barah in the lands of Sihon king of the Amorites, who dwell Heshbon, whom and Moses and children of the Israel smote after they were come forth out of the Egypt. வசனம் 47. யோர்தானுக்கு இப்புறத்தில் சூரிய உதய திசையில் அர்னோன் ஆற்றங்கரையில் அர்வோர் தொடங்கி எர்மோன் என்று சீகேன் மலை வரைக்கும் தேசமும், and they passed his land and the lands of the kings of the Bashan, 2 kings of the Amorites, which were and this side and Jordan toward the sun's rising. வசனம் 48. யோர்தானுக்கு இப்புறத்தில் சூரிய திசையிலே அஸ்தமிக்கும் தாழ்ந்த சமான வெளிகளை சேர்ந்த கடல் மட்டம் உள்ள சமான வெளியை அனைத்துமாகிய from Aror, which is by the bank of the rivers Aron, even unto the Mount Sion, which this Hermon. வசனம் 49. எமோரியருடைய 2 ராஜாக்களின் தேசங்களான சீகேனுடைய தேசத்தை பாசானின் ராஜாவாகிய ஓக்கின் தேசத்தையும் கட்டிக்கொண்டார்கள். And all the plan and the side of Jordan eastward even unto the sea of the plan under the spring of the Pass gate. Paza. Finished friends. 49 வசனம், ஒரு வசனம் கம்மி.